சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ 3.0 பிஎஃப் பணத்தை எடுக்க ஏடிஎம் கார்டு விரைவில் வரும் சூப்பர் வசதி. மேலும் பல முக்கிய தகவல்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது புதிய இபிஎஃப்ஓ 3.0 பரிமாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது அதன் 7 கோடி உறுப்பினர்களுக்கான நிதி மேலாண்மையை மேலும் எளிதாக்கி விரைவாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது. மேலும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளபடி இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் 2025 ஜூன் மாதத்திற்குள் செயல்படுத்தப்படும். மேலும் இபிஎஃப்ஓ 3.0 கொண்டு வரும் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் பிஎஃப் தொகையை விரைவாக பெற இப்போது பிஎஃப் தொகையை திரும்ப பெற 7 முதல் 10 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் இபிஎஃப்ஓ 3.0 மூலம் இந்த கால அவகாசம் மிக குறைக்கப்படும். தற்காலிக வங்கி முறையைப் போலவே தாமதமில்லாமல் உறுப்பினர்கள் தங்களின் நிதியை நிர்வகிக்கலாம். மேலும் இபிஎஃப்ஓவின் புதிய மொபைல் ஆப் மூலம் பிஎஃப் கணக்குகளை எளிதாக மேலாண்மை செய்யலாம். இது வழக்கமான பிஎஃப் இருப்பு சரிபார்ப்பு, பண மோசடி கோரிக்கைகள் மற்றும் பங்களிப்புகளை கண்காணிக்க உதவும். மேலும் இபிஎஃப்ஓ 3.0வின் பிரத்யேக அம்சமாக உறுப்பினர்கள் தங்களின் பிஎஃப் தொகையை வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுத்துக் கொள்ளும் முறையிலேயே உடனடியாக எடுக்கலாம். மருத்துவ அவசர நிலைமைகள் அல்லது வேறு பண தேவைகளுக்காக இந்த ஏடிஎம் கார்டு மிகவும் பயனளிக்கும். மேலும் 2025 ஜூன் மாதத்திலிருந்து தன்னாட்சேபன முறையை அறிமுகப்படுத்துகிறது. இபிஎஃப்ஓ கேஒய்சி அதாவது உறுப்பினர் அடையாள சான்றிதழ் செயல்முறைக்கு நிறுவனத்தை தொடர்பு கொள்வதற்கான தேவையில்லை. மேலும் இந்த மாற்றம் பிஎஃப் தொகை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசத்தை குறைத்து உறுப்பினர்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது. இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் பணவியல் மேலாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது புதிய இபிஎஃப்ஓ 3.0 பரிமாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 7 கோடி உறுப்பினர்களுக்கான நிதி மேலாண்மையை மேலும் எளிதாக்கி விரைவாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளபடி இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் 2025 ஜூன் மாதத்திற்குள் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.